அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெறும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. ரிஷபராசிக்காரர்கள் நினைப்பதை விட ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சுமார் 2.5 மாதத்திற்கு மேலாக அதே இடத்தில் வலம் வர போகிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக நேர்கதியிலும் வக்ரகதியிலும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சபலமும் பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட அத்தனை காரியங்களும் இந்த தருணத்தில் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் உறுதியாகவே ஈடேறும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதில் வெற்றி வாய்ப்பையும் உச்சபட்ச நன்மையையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இனி வரக்கூடிய 3 மாத காலத்திற்கு முழுமையாக தடுமாற்றம் இல்லாமல் முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது வாழ்க்கையை நேர்த்தியாகவும் திருப்திகரமானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். லாபத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இதுவரை இல்லாத அளவிற்கு பல மடங்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே விரைவாக கிடைக்கும் தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது. தடுமாற்றங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கும் சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் முழுமையாக தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் தற்போது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கேட்ட இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதோடு எதிர்பாராத திக்குமுக்காடக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலுவாக வரக்கூடிய வேளையில் செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனி, செவ்வாய், புதன், சூரியன் என பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் ஒன்றாக இணைந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு சிறு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு உடல் முழுக்க பல வியாதிகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் பல மருத்துவரை அணுகி அவருக்கான உடல் நலத்திற்கு சிகிச்சை எடுக்க முயற்சி செய்கிறார். அது எதுவும் பலன் தரவில்லை. அவர் மிகுந்த சோர்வுடனும் அதிக களைப்புடனும் தான் இருக்கிறார். அவர் பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கவில்லை என்று அதிக மனவேதனையில் துவண்டு கொண்டிருக்கிறார். அப்போது அந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு நபர் அவரை பார்த்து அவருடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்கிறேன் என்று தன்னிடம் இருந்த ஒரு மாத்திரை பையை எடுக்கிறார். அதில் 45 மாத்திரைகள் இருக்கிறது. இந்த 45 மாத்திரைகளை தொடர்ந்து தினமும் ஒரு மாத்திரையாக பயன்படுத்த வேண்டும். இரவு வேளையில், அதற்கு முன் பகல் வேளையில் நன்கு எதையேனும் ஒரு வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற வேலையின் காரணமாக உடல் முழுவதும் வேர்வை வர வேண்டும். நன்கு வேர்த்ததற்கு பிறகு வேர்வை அடங்கியதற்கு பிறகு தூங்குவதற்கு முன் சாப்பிட்டு விட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு தூங்க வேண்டும். இதுபோன்று தொடர்ந்து 45 நாட்கள் செய்ததற்கு பிறகு என்னை வந்து பார் என்று சொல்லி அவருடைய விலாசத்தை கொடுத்து விட்டு செல்கிறார். அவரும் சரி இவர் சொன்னபடி செய்வோம் என்று ஏதாவது வேலை செய்யலாமா என்று பார்க்கும்போது ஒரு வேலையும் அவரிடம் செய்ய முடியவில்லை. சரி நடந்து செல்வோம் என்று முதல் நாள் ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து சென்று பிறகு மீண்டும் வருகிறார். அதற்குள் அவருக்கு வேர்வை வந்து விடுகிறது. வேர்வையை
வேர்வையை துடைத்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு அந்த மாத்திரையை போட்டு தூங்கி விடுகிறார். அடுத்த நாள் இன்னும் சற்று தொலைவு செல்கிறார். அடுத்த நாள் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு வாரங்களிலேயே நன்றாக ஓடி சில குறிப்பிட்ட தூரத்தை விரைவாக சென்று அதற்கு பிறகு மீண்டும் வரும்போது வேர்வை அதிகமாக வர அந்த மாத்திரையை பயன்படுத்தி தூங்குகிறார். இப்படியே சரியாக 21 நாட்கள் அந்த மாத்திரையை பயன்படுத்துகிறார். அந்த 21 நாட்களும் இவர் பெரிதாக வேலை செய்யவில்லை. அங்கிருந்து சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் ஓடி மட்டும் சென்று விட்டு வருகிறார். அப்படி சென்று வந்த 21 நாட்களிலேயே அவருடைய உடல் நலம் முழுவதுமாக பரிபூரணமாக குணமடைந்து விடுகிறது. உடனே இதில் 45 மாத்திரைகள் இருக்கிறது, நமக்கு 21 மாத்திரையிலே அனைத்து பிரச்சனையும் சரியாயிற்று, இதை அவரிடம் சென்று கொடுத்து விடுவோம் என்று அவர் எழுதிய விலாசத்திற்கு சென்று அவரிடம் கொடுக்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், நான் கொடுத்தது சாதாரண ஒரு இயல்பான மூலிகை மாத்திரை மட்டும்தான், அது மூலிகை மிட்டாய் மாறிதான், அது உனக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்கவில்லை, நீ ஒரு வேலை செய்தாய் பத்தியா வேர்வை வருவதற்கு, அதுதான் உனக்கு பலன் கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக சிறப்பான மாற்றத்தை உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் நம்மளுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே திட்டமிடுவதை விட வருமானம் பல மடங்கு உயரும், குடும்ப சூழல்கள் திருப்திகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதிற்கு தேவையான திடமான ஆறுதலை கொடுக்கிறது. திருமண முயற்சிகள் இந்த தருணத்தில் கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் நினைத்ததை விட அனைத்து காரியங்களும் விரைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது நவீனமான பல தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஒரு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை பெற்று தருகிறது. பணி ரீதியாக இருக்கக்கூடிய தற்காலிக பிரச்சனைகளுக்கு நல்ல நிரந்தர தீர்வு கிடைப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ராசியின் நாதர் உச்சபலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில் ரீதியாக தொழிலை மேம்படுத்துவது, புதிய கிளை திறத்தல் உள்ளிட்ட அனுகூலமான வாய்ப்புகளை சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய ஒப்பந்தங்கள் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும். கலைத்துறையினருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமான மாற்றம் வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அமைய போகிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.